வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. 6 படை வீடுகளுக்கு அதிபதியான தகப்பன் சுவாமி தனது ஞான வேளால் நம் வாழ்வின் இருளை நீக்க வரும் உன்னதமான திருநாள் தைப்பூசம். இந்த 2026ஆம் ஆண்டு தைப்பூசம் பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று கோலாகலமாக உலகெங்கும் வாழும் அனைத்து முருக பக்தர்களாலும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட இருக்குது. அப்படிப்பட்ட முருகனுக்குரிய அதிசக்தி வாய்ந்த தினமான தைப்பூசம் அன்று கோள்களின் சஞ்சாரமும் குருவருளும் ஒருங்கே இணையும் நன்னாளில் முருகப்பெருமானின் கடைக்கண் பார்வை மிக முக்கியமான 7 ராசிக்காரர்களின் மீது விழப்போகிறது. கர்ம வினைகள் நீங்கி கோடீஸ்வர யோகமும் தனயோகமும் கிடைக்க போகும் 7 அதிபாக்கியசாலிகள் யார் யார் அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு முருகப்பெருமான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவணபவன்னு கமெண்ட் பண்ணிட்டு வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். வினையோடு வருபவருக்கு விடிவெள்ளியாய் இருப்பவன் முருகன். தைப்பூசம் என்பது வெறும் ஒரு நாள் திருவிழா மட்டுமல்ல, அது பிரபஞ்சத்தின் பேராற்றல் நம்மை நோக்கி திரும்பும் ஒரு புனிதமான தருணம். விண்ணில் குருவின் ஆதிக்கமும் மண்ணில் முருகனின் வேலும் இணையும் இந்த வேளையில் நம் முன்னோர்கள் செய்த புண்ணிய கணக்குகள் பலனளிக்க தொடங்க போகுது. ஒரு மனிதருக்கு திடீர் தனயோகம்ங்கிறது ஏதோ எதேச்சையா நடக்கிறது கிடையாது. அது அவனுடைய பக்தியின் ஆழத்திற்கும் விடாமுயற்சிக்கும் பிரபஞ்சம் வழங்கும் அங்கீகாரம். இந்த தைப்பூச நன்னாள் கந்தனின் கருணையும் நவகிரகங்களின் சாதகமான சஞ்சாரமும் ஒன்று சேர்வதால் சில குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் தடைப்பட்ட காரியங்கள் தவிடுபடியாக போகுது. கடனில் மூழ்கியவர்களுக்கு கரை சேரும் வழியும், தொழில் நஷ்டத்தை சந்தித்தவர்களுக்கு குபேர லாபமும் உண்டாவதற்கான கதவுகள் திறக்கப்பட போகுது. இது வெறும் அதிர்ஷ்டம் மட்டுமல்ல, இது பழனி ஆண்டவனின் அருளாசியால் உங்கள் கர்ம வினைகள் நீங்கி செல்வமும் செல்வாக்கும் உங்களை தேடி வரும் ஒரு பொற்காலம். அந்த தெய்வீக மாற்றத்தை சந்திக்க போகும் அந்த அதிர்ஷ்டசாலிகள் யார் யார் அப்படின்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். முதலில் நாம் பார்க்க போவது மேச ராசிக்காரர்கள். மேச ராசி நண்பர்களே, உங்கள் ராசிநாதன் செவ்வாய். அதே செவ்வாயின் அம்சம்தான் நம்முடைய முருகப்பெருமானும். கார்த்திகை நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த தைப்பூசம் ஒரு வெற்றி திருவிழாவாக மாறப்போகுது. இதுவரை உங்கள் ராசியில் இருந்த மந்த நிலை, சோம்பல் மற்றும் குழப்பங்கள் அப்படியே விலகப் போகுது. முருகனின் வேல் உங்கள் புத்தியை தீட்டப் போகிறது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் இதுவரை உங்களை முடக்கி போட்ட எதிரிகள் தானாகவே விலகி போக போறாங்க. தைப்பூசத்தன்று நீங்கள் செவ்வரளி பூக்களால் முருகனுக்கு அர்ச்சனை செய்வது உங்கள் ஆற்றலை இன்னும் அதிகரிக்கும். புதிய முதலீடுகள் செய்ய இதுவே பொற்காலம். வராத கடன்கள் வசூலாகும். உங்கள் வார்த்தைக்கு சமூகத்தில் மதிப்பு கூடும். தன்னம்பிக்கையுடன் களமிறங்குகள். கந்தன் உங்களோடு இருக்கிறார். அடுத்ததா ரிஷபராசிக்காரர்கள். உங்கள் ராசியில் கார்த்திகை நட்சத்திரம் சஞ்சரிப்பது ஒரு மிகப்பெரிய பலம். சுக்கிரனின் ஆதிக்கம் கொண்ட உங்களுக்கு முருகனின் அருளால் லக்ஷ்மி கடாட்சம் பெருக போகிறது. உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் தடைப்பட்டு கொண்டிருந்தால் இந்த தைப்பூசத்திற்கு பிறகு அவை தானாகவே கைகூடி வரும். வரன் தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த சச்சரவுகள் நீங்கி அமைதி நிலவும். பொருளாதார ரீதியாக பார்த்தால் நிலம் மற்றும் சொத்து சேர்க்கைக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகுது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். தைப்பூசத்தன்று முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடுங்கள். பணப்பற்றாக்குறை என்ற சொல்லே உங்கள் அகராதியில் இனி இருக்காது. அடுத்ததா சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசி அன்பர்களே, சூரியன் ஆதிக்கம் கொண்ட உங்களுக்கு பூர நட்சத்திரம் என்பது ஒரு ராஜயோக நட்சத்திரம். இந்த தைப்பூசத்தில் முருகப்பெருமானின் அருள் உங்கள் அதிகாரத்தை இன்னும் வலுப்படுத்தும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எதிர்பார்த்தபடி கிடைக்கும். அரசு அதிகாரிகளால் உங்களுக்கு இருந்த சிக்கல்கள் நீங்கும். சொல்ல காப்பாற்றுவீங்க. பூர நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிரனின் பலம் இருப்பதால் ஆடம்ப பொருள் சேர்க்கை உண்டாகும். புதிய வாகனம் வாங்கு யோகம் கைகூடி வரும். அரசியலில் இருப்பவர்களுக்கு பெரிய திருப்பங்கள் வரும். தைப்பூசத்தன்று கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யுங்கள். உங்களை வீழ்த்த யாராலும் முடியாது. உங்கள் ஆளுமை திறன் இந்த உலகிற்கு தெரிய வரும் காலம் இது. அடுத்ததா துலாம் ராசிக்காரர்கள். குருவின் அம்சமான விசாக நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு முருகப்பெருமான் ஞான குருவாக வந்து அருள் புரிவார். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் என்பதால் எப்போதும் மகிழ்ச்சியையே விரும்புவீங்க. இதுவரை உங்கள் வாழ்வில் இருந்து வந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் சீராகும். வெளிநாடு செல்லும் முயற்சிகளில் இருந்த தடைகள் நீங்கி விசா தொடர்பான நல்ல செய்திகள் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணைவார்கள். அதன் மூலம் லாபம் இரட்டிப்பாகும். மாணவர்களுக்கு கல்வியில் மிகுந்த ஆர்வம் பிறக்கும். நல்ல மதிப்பெண் பெறுவீர்கள். தர்ம காரியங்களில் ஈடுபடுவதன் மூலம் உங்கள் புகழ் ஓங்கும். தைப்பூசத்தன்று ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யுங்கள். வறுமை ஒழிந்து வளமான வாழ்வு உங்களை எதிர்நோக்கி காத்திருக்கிறது.
அடுத்ததா விருச்சிக ராசிக்காரர்கள், உங்கள் ராசியிலேயே விசாக நட்சத்திரம் அமர்ந்திருப்பது முருகனின் நேரடி பார்வையை உங்களுக்கு பெற்றுத்தரும். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் என்பதால் நீங்கள் முருகனின் செல்ல பிள்ளைகள். தைப்பூசத்திற்கு பிறகு உங்கள் ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாள் நோய்கள் குணமடையும். மன உறுதி கூடும். இக்கட்டான சூழ்நிலைகளிலும் தளராத மனம் உங்களுக்கு இருக்கும். கடன் தொல்லைகளால் அவதிப்பட்டவர்களுக்கு கடன் தீர புதிய வருமான வழி பிறக்கும். உறவினர்களுக்குள் இருந்த பகை மறையும். தைப்பூசத்தன்று முருகப்பெருமானுக்கு வேல் வழிபாடு செய்வது உங்களுக்கு கவசமாக அமையும். எதிர்ப்புகளை தகர்த்தெறிந்து நீங்கள் கோடீஸ்வர யோகத்தை நோக்கி நடை போடுவீர்கள். அடுத்ததா தனுசு ராசிக்காரர்கள், உத்திராட நட்சத்திரம் சூரியனின் நட்சத்திரம். அது உங்கள் ராசியில் அமர்வது வெற்றியை தாரை வார்த்து கொடுக்கும். குருவின் ராசியான உத்திராடத்தில் பிறந்த உங்களுக்கு தெய்வ சிந்தனை அதிகம். இந்த தைப்பூசத்தில் உங்கள் குலதெய்வத்தின் அருளும் முருகனின் அருளும் சேர்ந்து வேலை செய்யும். தடைப்பட்டு கிடந்த பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும். தந்தையின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் அமையும். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். சமூகத்தில் பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும். தைப்பூசத்தன்று சண்முக கவசம் படிப்பது உங்கள் வாழ்வில் இருக்கும் ரகசிய எதிரிகளை பொசுக்கும். அடுத்ததா மகர ராசிக்காரர்கள், உத்திராட நட்சத்திரத்தின் பெரும்பகுதி மகர ராசியில தான் இருக்கு. 7.5 சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் உத்திராட நட்சத்திரக்காரர்களை முருகப்பெருமான் ஒருபோதும் கைவிட்டது கிடையாது. உழைப்பால் உயரும் உங்களுக்கு இந்த தைப்பூசம் உழைப்பிற்கேற்ற பலன்களை கொடுக்க போகுது. தொழிலில் பெரிய முதலீடுகள் செய்யும் போது கவனமாக இருந்தாலும் லாபம்ங்கிறது உங்களுக்கு உறுதியா கிடைக்கும். பொறுமையை கையாளுங்க. வெற்றி உங்க காலடியில வந்து விழும். பழைய நண்பர்கள் மூலம் புதிய பிசினஸ் ஐடியாக்கள் கிடைக்கும். கடினமான வேலைகளையும் சீக்கிரமா செஞ்சு முடிப்பீங்க. தைப்பூசத்தன்று முருகனுக்கு பன்னீர் அபிஷேகம் செய்வது உங்கள் மனச்சோர்வை நீக்கும். சவால்களை சாதனைகளாக மாற்றி நிதி நிலைமையில் நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்ல விடாமுயற்சியே உங்கள் வெற்றிக்கான தாரக மந்திரமாய் இருக்கும். அப்போ இந்த 7 ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் கோடீஸ்வர யோகம் கைகூடி வருமா? மற்ற 5 ராசிக்காரர்கள் நாங்க என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு நீங்க கேட்டா, இப்புவியில் பிறந்த ஒவ்வொரு மானிட பிறவியின் கர்ம வினைகள் நீங்கி தனயோகம் பெருகி முருகப்பெருமானின் அருள் பார்வை கிடைத்து ஜாதகத்தில் உள்ள தடைகள் நீங்கி கோடீஸ்வர யோகம் கைகூட இப்போ நாங்க சொல்ற எளிய வழிபாடுகளை எல்லாம் செஞ்சு வந்தீங்கன்னா முருகப்பெருமானோட அருள் பார்வையால உங்களுக்கும் தனயோகம் கைகூடி வரும். முதலில் நாம் பார்க்க போவது வேல் வழிபாடு. உங்கள் வீட்டில் முருகப்பெருமானோட திருவுருவ படத்திற்கு முன்பால் ஒரு சிறிய வெள்ளி அல்லது செப்பு வேல் வைத்து வழிபடுங்க. தினமும் அந்த வேலுக்கு பன்னீர் அபிஷேகம், பால் அபிஷேகம் செய்து ஓம் சரவணபவ என்று கூறி குங்கும அர்ச்சனை செய்துவாங்க. வேல் என்பது ஞானத்தின் குறியீடு. அது உங்கள் கர்ம வினைகளை வேறறுத்து வெற்றியை தரும். இரண்டாவதா செவ்வாய்க்கிழமை மற்றும் கிருத்திகை வழிபாடு. வாரந்தோறும் வரும் செவ்வாய் மற்றும் மாதந்தோறும் வரும் கிருத்திகை நட்சத்திரத்தன்று முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்யுங்க. குறிப்பா செந்நிற மலர்களால் செவ்வரளியால் அர்ச்சனை செய்வது உங்கள் ராசிக்குரிய செவ்வாய் கிரகத்தின் பலத்தை அதிகரித்து பணவரவில் இருக்கும் தடைகளை நீக்கும். மூன்றாவதா அன்னதானம், கர்ம வினைகளை தீர்க்கும் மருந்து. பழனி ஆண்டவன் ஆண்டி கோலத்தில் இருப்பதன் தாத்பரியமே பசியால் வரும் துன்பத்தை நீக்குவதுதான். கர்மவினைகள் குறைய வேண்டுமானால் ஏழை எளியவருக்கோ அல்லது முருகனின் அடியார்களுக்கோ உங்களால் இயன்ற அன்னதானத்தை செய்யுங்கள். குறிப்பாக தயிர் சாதம் தானம் செய்வது மன அமைதியையும் நிலைத்த செல்வத்தையும் தேடித்தரும். அடுத்ததா கந்தசஷ்டி மற்றும் சண்முக கவசம். தினமும் காலையில் சண்முக கவசம் அல்லது கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யுங்க. சண்முக கவசம் உடலில் உள்ள நோய்களையும் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கும் ரகசிய எதிரிகளையும் நீக்கும் ஆற்றல் கொண்டது. பில்லி சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்கள் உங்கள் பக்கமே நெருங்காது. தனயோகம் கைகூடி வரும். அடுத்ததா சர்க்கரை பொங்கல் நிவேதனம். வெள்ளிக்கிழமை அல்லது சஷ்டி திதி வரும் நாட்களில் முருகனுக்கு சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்து வழிபடுங்கள். இது உங்க வீட்டில் மகாலட்சுமியின் அருளையும் முருகனின் கருணையையும் ஒரு சேர கொண்டு வரும். பணப்புழக்கம் அதிகரிக்க இதுவே மிகச்சிறந்த வழி. முருகப்பெருமானின் அருளை பெற வேண்டுமானால் தன்னம்பிக்கையும் உழைப்பும் ரொம்பவே முக்கியம். முயற்சி திருவினையாக்கும் என்ற வாக்கிற்கிணங்க நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் முருகா என்று அழைத்து தொடங்குங்கள். கர்ம வினைகள் யாவும் கமலத்தை போல் மலர்ந்து உங்கள் வாழ்வில் கோடீஸ்வர யோகத்தை நோக்கி பெற்றுத்தரும். நாளன் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோலன் செய்யும். ஆமன்பர்களே, அந்த ஆறுமுகனின் அருள் பார்வை உங்கள் மீது விழுந்துவிட்டால் விதியும் மாறும், உங்கள் வினையும் தீரும். இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 7 ராசிக்காரர்களுக்கும் மற்ற 5 ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு முருக பக்தர்களுக்கும்
இந்த தைப்பூச திருநாள் ஒரு புதிய விடியலாக அமையப் போகிறது. உங்கள் வாழ்வில் நீங்கள் சந்தித்த போராட்டங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்து செல்வமும் செல்வாக்கும் பெருகும் பொற்காலம் தொடங்கிவிட்டது. ஆனால் ஒன்று மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், முருகப்பெருமானின் அருளோடு உங்கள் விடாமுயற்சியும் இணையும் போதுதான் அந்த கோடீஸ்வர யோகம் முழுமை பெறும். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் இந்த வீடியோல நீங்க பார்த்த 7 ராசிக்காரர்கள் கூட இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. அவர்களும் முருகனின் அருளை பெற வழிவகை செய்யுங்கள். தைப்பூசம் அன்னைக்கு நம்மளும் முருகனுக்கு விரதம் இருந்து வழிபட்டா நினைச்சது நடக்கும். அன்னைக்கு சிவனையும் அம்மனையும் ஒன்னா சேர்த்து தரிசனம் செய்யறதும் ரொம்ப சிறப்பு. தை மாசம் பூச நட்சத்திரத்துல முழு பௌர்ணமியும் சேர்ந்து வர தினம்தான் தைப்பூசம். சிவனின் அம்சமான சூரியனும் அம்பிகையின் அம்சமா சந்திரனும் இருக்காங்க. இந்த நேரத்துல சிவனும் சக்தியும் மகிழ்ச்சியா இருக்கும் போது நம்ம அவங்கள வழிபட்டா வேண்ட வரத்தை கொடுப்பாங்கன்னு ஒரு ஐதீகமும் இருக்கு. சிவபெருமான் பார்வதி தேவியோட பதஞ்சலி முனிவர் பிரம்மா விஷ்ணுவுக்கு சிதம்பரத்துல தரிசனம் கொடுத்திருக்காரு. குரு பகவானையும் அன்னைக்கு வழிபடுறது ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா தேவர்களின் குருவாகிய பிரகஸ்பதியின் நட்சத்திரம் பூச நட்சத்திரம். அதனாலதான் இந்த பூச நட்சத்திரம் நிறைய சிறப்பு வாய்ந்த தினத்துல குரு பகவானை வழிபடுறது ரொம்ப நல்லது. இப்போ தைப்பூச விரதம் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கலாம். மார்கழி மாசத்திலேயே துளசி மாலை அணிஞ்சி 48 நாள் விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. கந்த சஷ்டி கவசம், கந்தன் அலங்காரம், திருப்புகழ்னு முருகன் சம்பந்தப்பட்ட பாடல்களை பாராயணம் செய்யலாம். 108 முறை சரவணபவன்னு சொல்றது நல்லது. இந்த 48 நாளும் மாமிசம் சாப்பிடாம இருக்கிறது, முடி தாடி வெட்டாம விரதத்தை கடைபிடிக்கணும். மார்கழி மாசத்துல இருந்து விரதம் இருக்க முடியாதவங்க தைப்பூசம் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்தாலும் அந்த பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நிறைய பேரு உடன் மாலைன்னு சொல்லி போட்டுட்டு முருகனை தரிசிச்சுட்டு வருவாங்க. தைப்பூசம் அன்னைக்கு சாப்பாடு சாப்பிடாம இருந்தா ரொம்ப நல்லது. முடியாதவங்க பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதத்தை கடைபிடிக்கலாம். வேலைக்கு போற நண்பர்கள் காலையிலேயே முருகனை பூஜை செஞ்சுட்டு நாள் முழுவதும் முருகனை நினைச்சுக்கிட்டே வேலையை செய்யலாம். சாயங்காலம் வீட்டுக்கு வந்ததும் பக்கத்துல இருக்கிற முருகன் கோவில் போய் முருகனை தரிசனம் செஞ்சுட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. தைப்பூசம் அன்னைக்கு 7 பேருக்கு அன்னதானம் செஞ்சா முன் ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள் போகும்னு ஒரு ஐதீகமும் இருக்கு. அப்புறம் இந்த தைப்பூசம் அன்னைக்கு நல்ல விஷயத்தை தொடங்குறது ரொம்ப நல்லது. குழந்தைக்கு காது குத்துறது, திருமண பேச்சுவார்த்தை, புதிதாக தொழில் ஆரம்பிக்கிறதுன்னு நல்ல காரியங்களை முருகனை நினைச்சு செஞ்சா சிறப்பா நடக்கும்னு சொல்லப்படுது. தைப்பூசம் அன்னைக்கு முருகனோட பார்வை உங்க மேல பட்டுச்சுன்னா உங்களுக்கு ராஜயோகம் தான். தீராத நோயையும் அன்னைக்கு காவடி எடுத்தா நோய் தீரும்னு சொல்றாங்க. தாரகாசுரனை வதம் செஞ்ச நிகழ்வா பழனியில நல்ல விமர்சையா தைப்பூசத்தை செலிப்ரேட் பண்ணுவாங்க. இரண்யவர்மன் என்ற மன்னன் சிதம்பரம் வந்து சிவபெருமான நேர்ல தரிசனம் செஞ்ச நாள் தான் தைப்பூசம். வள்ளலார் தை மாசம் புனர்பூச நட்சத்திரத்தில் தான் ஒளியாகி கடவுளோட இணைஞ்சிருக்காரு. அதனால தைப்பூசம் அன்னைக்கு அவர் ஒளியான வடலூர்ல லட்சக்கணக்கான மக்கள் வந்து வழிபாடு செய்யறாங்க. சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு முருகன் ஒரு மிக முக்கியமான கடவுள். ஃபர்ஸ்ட் முருகனை ஏன் தமிழ் கடவுள்னு சொல்றாங்க? முருகனோட பிறப்புக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கு. அதை பத்தி இப்ப பார்க்கலாம். தாரகாசுரன் சூரபத்மனோட அட்டூழியம் தலைவெறிச்சு ஆடுனதால சிவபெருமான் தன்னோட நெற்றி கண்ணுலேருந்து 6 தீப்பொறிய வெளிப்படுத்துவாரு. அத வாயுதேவன் சரவண பொய்கை ஆற்றுல செலுத்தினதும் அதுல இருந்து 6 குழந்தைகள் பிறந்திருக்காங்க. அந்த 6 பேரையும் கார்த்திகை பெண்கள் வளர்த்திருக்காங்க. அதனாலதான் முருகனுக்கு கார்த்திகேயன்னு பெயர் வந்திருக்கு. பார்வதி தேவி முதலாக அந்த 6 குழந்தைய பார்த்து கட்டி அணைச்ச போது 6 குழந்தையும் ஒரே உடம்புல 6 முகத்தோட 12 கையோட ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. அதனாலதான் 6 முகன் சண்முகம்னு சொல்லி அழைக்கிறோம். நாரதர் கொடுத்த ஒரு பழத்தினால கைலாயத்துல இருக்க பிடிக்காம முருகன் கோச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுல வந்து தங்கிடுவாரு. ஆண்டி கோலத்துல பழனி மலையில இருந்த முருகன் கிட்ட எல்லா தேவர்களும் அசுரர்கள்னால நடக்கிற பிரச்சனைகளை சொல்லி நீங்க தான் எங்களை காப்பாத்தணும்னு சொல்லி முறையிடுறாங்க. அந்த தைப்பூசம் தினத்துல தான் அன்னை பார்வதி தேவி முதலாக தன்னோட சக்தியெல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு வேலை முருகன் கிட்ட கொடுத்திருக்காங்க. அதனாலதான் முருகனுக்கு வேல் முருகன்னு பெயர் கிடைச்சது. பல்லாயிரக்கணக்கான முருக பக்தர்கள் தைப்பூசம் அன்னைக்கு பழனிக்கு வந்து தரிசனம் செய்யறாங்க. நிறைய பேரு தன்னோட நாக்குல வேல் குத்திக்கிட்டு நேர்த்தி கடன் செய்யறாங்க. அத அழகு குத்திக்கிறதுன்னு சொல்லுவாங்க. குறிஞ்சி நிலத்து தலைவனாகவும் மதுரை தமிழ் சங்கத்தின் தலைமை புலவராகவும் முருகன் வீற்றிருந்து தமிழை வளர்த்ததாகவும் சொல்லப்படுது. சிவன் கிட்ட கோச்சுக்கிட்டு வந்து தமிழ்நாட்டிலேயே நீண்ட வருடம் வாழ்ந்திருக்காரு. அதனாலதான் மற்ற கடவுளை விட தமிழர்களுக்கு முருகன் கிட்ட ஒரு நெருங்கிய உறவு இருந்திருக்கு. முருகனோட அறுபடை வீடுகளும் தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கு. இதுலயே தெரிஞ்சுக்கலாம் முருகனுக்கும் தமிழர்களுக்கும் உள்ள நெருக்கம். முருகனுக்கு சேயோன்னு ஒரு பெயர் இருக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். சேயோன் அப்படின்னா தமிழ் மொழியின் மூதாதையர்னு அர்த்தம்.
சுமார் 2500 வருஷத்துக்கு முன்னாடியே தொல்காப்பியர் முருகனை சேயோன்னு பல இடத்துல குறிப்பிட்டிருக்காரு. முருகன் ஒரு சித்தராகவும் இருந்திருக்காரு. அவரு அகத்தியருக்கு முன்னாடி வாழ்ந்தவர்னும் அகத்தியருக்கே முருகன் தான் தமிழ் கத்து கொடுத்தாருன்னு சொல்றாங்க. அப்புறம் தைப்பூசம் முருகனுக்கு மட்டும் இல்லைங்க, சிவன் பார்வதிக்கும் உகந்த நாள் தான். சிதம்பரத்துல சிவன் தனியா ருத்ர தாண்டவம் ஆடின தினத்தை ஆருத்ர தரிசனம்னு சொல்லி மார்கழி மாசம் கொண்டாடிட்டு வரோம். அப்படி தனியா ஆடின சிவன் கூட பார்வதி தேவியும் உங்களுக்கு சமமா என்னாலையும் நடனமாட முடியும்னு சொல்லி 2 பேருக்கும் இந்த தைப்பூசம் அன்னைக்கு தான் முதலா போட்டி நடந்திருக்கு. அந்த போட்டியில சிவன் தான் வெற்றி அடைஞ்சிருக்காரு. தைப்பூசம் அன்னைக்கு இயற்கையை வழிபடும் நாள். அன்னைக்கு தான் உலகம் தோன்றியதாகவும் சொல்றாங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு பஞ்சபூதங்கள் இந்த நாள்ல தான் படைக்கப்பட்டதாகவும் சொல்றாங்க. அவற்றை காக்கும் விதமா தைப்பூசம் அன்னைக்கு சிவன் பார்வதியை எல்லாரும் வழிபடுறாங்க. சிவனும் பார்வதியும் அர்த்தநாரீஸ்வரரா காட்சி கொடுத்ததும் தைப்பூசம் அன்னைக்கு தான். பூச நட்சத்திரத்தில் தான் முருகன் வள்ளிய திருத்தணியில திருமணம் செஞ்சிருக்காரு. பழனியில் முருகனை வழிபட்டா செவ்வாய் தோஷம், சுக்கிர தோஷம் நீங்குமா, செல்வம் அதிகரிக்கும். திருமணம் ஆகாதவங்க பழனி போய் வழிபட்டுட்டு வந்தா சீக்கிரமே திருமணம் நடைபெறுமா. பழனிக்கு காவடி இருக்கிறது, அழகு குத்திக்கிறது பார்த்தா நிறைய பேருக்கு வேடிக்கையா இருக்கும். ஏன் அவங்களையே கஷ்டப்படுத்திக்கிட்டு இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு சிம்பிளா சொல்லணும்னா, அவங்க வேண்டத முருகன் நடத்தி கொடுக்கறதால தான் நிறைய பேர் மாலை போட்டுக்கிட்டு முருகனை தரிசிக்கவும் காவடி இருக்கிறது, அழகு குத்திக்கிறது, பாத யாத்திரைன்னு செய்யறாங்க. நடக்காம இருந்தா இப்படி இவ்வளவு கூட்டம் போவாங்களான்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. தைப்பூசம் அன்னைக்கு நம்மளும் முருகனுக்கு விரதம் இருந்து வழிபட்டா நினைச்சது நடக்கும். அன்னைக்கு சிவனையும் அம்மனையும் ஒன்னா சேர்த்து தரிசனம் செய்யறதும் ரொம்ப சிறப்பு. இது போன்ற மேலும் பல ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல தைப்பூசம் பற்றியும் முருகப்பெருமான் பற்றியும் தொடர்ந்து பதிவிடக்கூடிய எல்லா வீடியோக்களுக்கும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும். உங்கள் வாழ்வில் கந்தனருள் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, இடும்பன் சுவாமிக்கு அரோகரா. அடுத்து ஒரு அற்புதமான வீடியோல உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது TN நட்பின் கார்த்திக், வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஸ்வாதி. நன்றி, வணக்கம்.